ஹிரண்யா, மாதர்குல மாணிக்கங்கள்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? கற்பில் சிறந்தவர்கள், பதிபக்தி கொண்டவர்கள், இந்த மாதிரி பல சிறப்புகள் கொண்டவர்களை மாதர்குல மாணிக்கங்கள்னு சொல்லுவாங்க. அது ஏன் இப்போ கேட்குற? அதை மையமாக வச்சு தான் நம்ம சரண்யா மிஸ் ஒரு வர்ணம் அவங்களே எழுதியிருக்காங்க. அப்படியா? நம்ம மிஸ் அதில் யாரை பற்றி எழுதியிருக்காங்க? அதில் கற்பில் சிறந்தவர்களான சீதையையும் கண்ணகியையும் பற்றி தான் எழுதியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல? சரி, இதில் அவங்க பிறப்பு, திருமணம் எல்லாமே இருக்குதா? ஆமாம், அது போக சீதை அசோகவனத்தில் இருந்ததையும் கோவலன் கண்ணகியை விட்டு போனதையும் ஒப்பிட்டும், தான் தூயவன் நிரூபிக்க சீதை அக்னி பிரவேசம் செய்ததையும், தன் கணவன் தூயவன் நிரூபிக்க மதுரை மாநகரையே கண்ணகி எரித்ததையும் ஒப்பிட்டு அழகாக எழுதியிருக்காங்க. அப்படியா? சரி, இறுதியில் யார் சிறந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க? என்ன அவசரம், அது பொறுத்து தான் பார்க்கலாமே. அக்ஷயா எப்படி ஆட போகிறான்னு பார்க்க ஆசையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம மிஸ் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கவும் ஆவலாக இருக்குது. ஆமாம், எனக்கும் தான். தள்ளி வரலாம். சகியே நீ சொல்லடி இவ்விருவரில் கேட்டு சிறந்தவள் யாரடி? நீ சொல்லடி சகியே நீ சொல்லடி இவ்விருவரில் கேட்டு சிறந்தவள் யாரடி? நீ சொல்லடி சகியே நீ சொல்லடி இவ்விருவரில் கேட்டு சிறந்தவள் யாரடி? தளங்கு தக்கது மிரக்கத்த திங்கிட தொம் ஜம் த ஜம் த கிட்ட ஜம் ஜம் தரே கிட்ட தக்க ஜம் ஜம் த த ஜம் தரக்குந்தரி ஜம் தரக்குந்தரி ஜம் தரே கிட்ட தக்க ஜம் த ஜம் த கிட்ட ஜம் ஜம் தரே கிட்ட தக்க ஜம் ஜம் த த ஜம் தரக்குந்தரி ஜம் தரக்குந்தரி ஜம் தரே கிட்ட தக்க ஜம் த ஜம் தக்கிட்ட ஜம் ஜம் தரி கிட்ட தக்க ஜம் ஜம் தத்த ஜம் தத்த குந்தரி ஜம் தத குந்தரி ஜம் தரி கிட்ட தக்க ஜம் த ஜம் தக்கிட்ட ஜம் ஜம் தரி கிட்ட தக்க ஜம் ஜம் தத்த ஜம் தத்த குந்தரி ஜம் தத குந்தரி ஜம் தரி